புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம், உன்னதரே உன்னதரே உயர்த்தி மகிழ்கிறோம். புகழுகிறோம் புகழுகிறோம், புண்ணியரே புண்ணியரே புகழ்ந்து பாடுகிறோம். உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். நூற்றுவ தலைவனை தேற்றினீரே, வார்த்தையை அனுப்பி வாழ வைத்தீர். நூற்றுவ தலைவனை தேற்றினீரே, வார்த்தையை அனுப்பி வாழ வைத்தீர். விசுவாசம் பெரிதென்று பாராட்டினீர், அவன் விசுவாசம் பெரிதென்று பாராட்டினீர். விண்ணக விருந்தில் இடம் கொடுத்தீர், விண்ணக விருந்தில் இடம் கொடுத்தீர். உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம், உன்னதரே உன்னதரே உயர்த்தி மகிழ்கிறோம். புகழுகிறோம் புகழுகிறோம், புண்ணியரே புண்ணியரே புகழ்ந்து பாடுகிறோம். உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். கல்லறை லேகியோனை தேடி சென்றி 6000 பேய்களை ஓட செய்தி. கல்லறை லேகியோனை தேடி சென்றி 6000 பேய்களை ஓட செய்தி. ஆடை அணிந்து அமர செய்தி, ஆடை அணிந்து அமர செய்தி. ஆர்வமாய் சாட்சி பகர செய்தி, ஆர்வமாய் சாட்சி பகர செய்தி. புகழுகிறோம் புகழுகிறோம், புண்ணியரே புண்ணியரே புகழ்ந்து பாடுகிறோம். உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம், உன்னதரே உன்னதரே உயர்த்தி மகிழ்கிறோம். உம்மை உயர்த்தி மகிழ்கிறோம். பெதஸ்த குலத்து மூடவனையே படுக்கை எடுத்து நடக்க செய்தி. பெதஸ்த குலத்து மூடவனையே படுக்கை எடுத்து நடக்க செய்தி. இனியும் செய்யாதே என்று, இனியும் பாவம் செய்யாதே என்று எச்சரித்தீரே தேடி சென்று. எச்சரித்தீரே தேடி சென்று. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம், உன்னதரே உன்னதரே உயர்த்தி மகிழ்கிறோம். புகழுகிறோம் புகழுகிறோம், புண்ணியரே புண்ணியரே புகழ்ந்து பாடுகிறோம்.
உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். தோல்வியில் துவண்ட பேதுருவின் படகில் ஏறி போதித்தீரே. தோல்வியில் துவண்ட பேதுருவின் படகில் ஏறி போதித்தீரே. படகு நிறைய மீன்களை தந்தி, படகு நிறைய மீன்களை தந்தி, பாவ நிலையை உணர செய்தி, பாவ நிலையை உணர செய்தி. உயர்த்துகிறோம் துகிறோம் உன்னதரே, உன்னதரே உயர்த்தி மகிழ்கிறோம். புகழுகிறோம் புகழுகிறோம் புண்ணியரே, புண்ணியரே புகழ்ந்து பாடுகிறோம். உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். மரத்தில் அமர்ந்த சகேயுவை மனமிறங்கி நோக்கினீரே. மரத்தில் அமர்ந்த சகேயுவை மனமிறங்கி நோக்கினீரே. இறங்கி வாரும் என்று அழைத்து, இறங்கி வாரும் என்று அழைத்து, ரட்சிப்பு தந்து மகிழ செய்தி, ரட்சிப்பு தந்து மகிழ செய்தி. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உன்னதரே, உன்னதரே உயர்த்தி மகிழ்கிறோம். புகழுகிறோம் புகழுகிறோம் புண்ணியரே, புண்ணியரே புகழ்ந்து பாடுகிறோம். உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். பத்திமேயு குருடனை பார்த்தீரே, பரிசுத்தம்மை பார்க்க வைத்தீர். பக்திமேயு குருடனை பார்த்தீரே, பரிசுத்தரும்மையே பார்க்க வைத்தீர். உந்தன் பின்னே நடக்க வைத்தீர், உந்தன் பின்னே நடக்க வைத்தீர். உம்மையை போற்றி புகழ செய்தி, உம்மையை போற்றி புகழ செய்தி. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உன்னதரே, உன்னதரே உயர்த்தி மகிழ்கிறோம். புகழுகிறோம் புகழுகிறோம் புண்ணியரே, புண்ணியரே புகழ்ந்து பாடுகிறோம். உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். மரித்த லாசரின் கல்லறை முன் மனதுருகி நீர் கண்ணீர் விட்டீர். மரித்த லாசரு கல்லறையின் முன் மனதுருகி நீர் கண்ணீர் விட்டீர். நம்பினால் அதிசயம் என்று சொல்லி, நம்பினால் அதிசயம் என்று சொல்லி, நாற்றத்தை மாற்றி நடக்க செய்தி, நாற்றத்தை மாற்றி நடக்க செய்தி. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உன்னதரே, உன்னதரே உயர்த்தி மகிழ்கிறோம். புகழுகிறோம் புகழுகிறோம் புண்ணியரே, புண்ணியரே புகழ்ந்து பாடுகிறோம்.
புகழ்ந்து பாடுகிறோம், புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம், புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். ஆமென். G minor, US chart hit 96. கண்மலையே கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளாயிரம், அதை எண்ணியே நன்றி சொல்வேன். கண்மணி போல் காப்பவரே, கண்மலையே கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளாயிரம், அதை எண்ணியே நன்றி சொல்வேன். கண்மணி போ காப்பவரே, அனுதினமும் என்னை நடத்தும் உம் நல்ல வார்த்தைகள் தந்தி, வாழ்வின் பாதை இதுவே என்றே கரம் பிடித்தே நடத்தினீ கண்மலையே. பலவீன நேரத்திலும் பரிகாரியானவரே, எல்லா இக்கட்டு நேரத்திலும் துணையாக நின்றவரே. பலவீன நேரத்திலும் பரிகாரியானவரே, எல்லா இக்கட்டு நேரத்திலும் துணையாக நின்றவரே. உழையான சேற்றில் நின்று என்னை தூக்கி எடுத்தவனீரே, உந்தன் மாறாத அன்பிற்கு ஈடாய் வேறொன்றும் இல்லையே கண்மலையே. துன்பம் சூழ்ந்த வேளையிலும் இன்பமாக வந்தவரே, தொல்லை கஷ்டங்கள் மத்தியிலும் உம்மை துதிக்க செய்தவரே. துன்பம் சூழ்ந்த வேளையிலும் இன்பமாக வந்தவரே, தொல்லை கஷ்டங்கள் மத்தியிலும் உம்மை துதிக்க வைத்தவரே. ஜீவனுள்ள காலம் உந்தன் நன்மை கிருபை தொடரும் என்றி, எந்தன் வாழ்நாளெல்லாம் உந்தன் நாமம் பாடி மகிமை படுத்துவேன் கண்மலையே. கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளாயிரம், அதை எண்ணியே நன்றி சொல்வேன். கண்மணி போ காப்பவரே,
அனுதினமும் என்னை நடத்தும் நல்ல வார்த்தைகள் தந்தி வாழ்வின் பாதை இதுவே என்று கரம் பிடித்தே நடத்தி நீ கண்மலை கர்த்தாவே நீ செய்த நன்மைகளாயிரம் அதை எண்ணியே நன்றி சொல்வேன் கண்மணி போல் காப்பவரே கண்மலையே ஆமாண்டவரே. Thank you Lord. எழுந்து நிற்கலாம். Thank you Lord. Let's all stand together. Thank you. அவரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. Thank you Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகத்துவமான காரியங்களை இந்த மாதத்திலே நீர் செய்ய இருக்கிறீர். அதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord. 2 மாத காலமுடைய உண்மை பெரிதாக இருந்து வந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டு உடைய நீதியின் வலது கரத்தின் செயல், உடைய ஓங்கிய புயத்தின் செயல், உடைய விரலின் செயல் இந்தியாவுக்குள்ளும் இந்தியர்களுக்கெனவும் உலக சமுதாயத்துக்கும் நீர் வெளிப்படுத்துகிற ஆண்டவரே உடைய வைராக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you. Thank you. Thank you. We praise you Lord. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah. 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 Praise you. Praise you. Praise you Jesus. Hosanna. Hosanna. Oh dara lira mosaba radana shikara bulura balaba. Thank you Lord. D 2/4 tempo 136. Hallelujah. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. ஆமென். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. துதிப்போ சாத்தானை ஜெயிப்போ, துதிப்போ தேசத்தை சொந்தமாக்குவோ, துதிப்போ சாத்தானை ஜெயிப்போ, துதிப்போ தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. யோசுவாவின் சந்ததி நாமே, தேசத்தை சுதந்தரிப்போமே. யோசுவாவின் சந்ததி நாமே, தேசத்தை சுதந்தரிப்போமே. உடன்படிக்கை பெட்டி நம்மோடு, ஊர் ஊராய் வலம் வருவோமே. உடன்படிக்கை பெட்டி நம்மோடு, ஊர் ஊராய் வலம் வருவோமே. துதிப்போ சாத்தானை ஜெயிப்போ, துதிப்போ தேசத்தை சொந்தமாக்குவோ, துதிப்போ சாத்தானை ஜெயிப்போ, துதிப்போ தேசத்தை சொந்தமாக்குவோ. கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் தந்திடுவாரே, கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் தந்திடுவாரே. எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாதென்று வாக்குரைத்தாரே. எதிர்த்து நிற்க எவராலுமே
முடியாதென்று வாக்குரைத்தாரே. துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். மோசையோடு இருந்தது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு. மோசையோடு இருந்தது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு. தளபதியாய் முன் செல்கிறார், தளர்ந்திடாமல் பின் தொடர்வோம். தளபதியாய் முன் செல்கிறார், தளர்ந்திடாமல் பின் தொடர்வோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். அச்சமின்றி துணிந்து செல்வோமே, அறிக்கை செய்து ஆர்ப்பரிப்போமே. அச்சமின்றி துணிந்து செல்வோமே, அறிக்கை செய்து ஆர்ப்பரிப்போமே. கர்த்தர் வார்த்தை நம் வாயிலே, நிச்சயமாய் வெற்றி பெறுவோம். கர்த்தர் வார்த்தை நம் வாயிலே, நிச்சயமாய் வெற்றி பெறுவோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். தேசத்து எதிரிகளெல்லாம் திகில் பிடித்து நடுங்குகிறார். தேசத்து எதிரிகளெல்லாம் திகில் பிடித்து நடுங்குகிறார். கர்த்தர் செய்யும் அற்புதங்களை கேள்விப்பட்டு கலங்குகிறார். கர்த்தர் செய்யும் அற்புதங்களை கேள்விப்பட்டு கலங்குகிறார். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். செங்கடலை வற்ற செய்தவர் சீக்கிரத்தில் வெற்றி தருவார். செங்கடலை வற்ற செய்தவர் சீக்கிரத்தில் வெற்றி தருவார். யோர்தானை நிற்க செய்தவர் நம் பாரதத்தை ஆளுகை செய்வார். யோர்தானை நிற்க செய்தவர் நம் பாரதத்தை ஆளுகை செய்வார். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். தேசத்தை சொந்தமாக்குவோம். சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம். The book of Isaiah, chapter 62. சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவிட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன்.
ஜாதிகள் உன் நீதியையும் சகல ஜாதிகளும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன். உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதுமில்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள். ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். பாதையை உயர்த்துங்கள். அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்குமாக வாசிப்போம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்குமாக வாசிப்போம். The book of 1 Kings chapter 18 verses 41 to 46. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனம் பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால்களில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். ஏழாம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி யெஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு யெஸ்ரேலுக்கு ஒருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Praise you, Lord. Jeshurun
Baila 115. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. கேடகம் நீ மகிமையும் நீ என்னுடன் இருப்ப. ஆமென். கேடகம் நீ மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வே. ஓ பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. கீதமுமானி என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலை நிமிர செய்வி. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலை நிமிர செய்வி. கேடகம் நீ மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வே. கேடகம் நீ மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வே. ஓ பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. என் நல்ல மேய்ப்பர் நீ என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீ. என் நல்ல மேய்ப்பர் நீ என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீ. எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து, என் தலை நிமிர செய்வே. எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து, என் தலையை நிமிர செய்வே. கேடகம் நீ மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தே. கேடகம் நீ மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வே. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஆமென். ஹல்லேலூயா.
E. Sclager, Fox 120. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தானை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தானை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தந்தீரையா. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தந்தீரையா. தாழ்மையில் இருந்த என்னை கண்மலை மேல் வைத்தீரையா. தாழ்மையில் இருந்த என்னை கண்மலை மேல் வைத்தீரையா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் தந்தீரையா. துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் தந்தீரையா. சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்தீரையா. சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்தி ஐயா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. புலம்பலுக்கு பதிலாக புது பாடல் தந்தீரையா. புலம்பலுக்கு பதிலாக புது பாடல் தந்தீரையா. உம் கிருபையால் என்னை நிரப்பி நன்றி சொல்ல வைத்தீரையா. உம் கிருபையால் என்னை நிரப்பி நன்றி சொல்ல வைத்தீரையா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. ஹல்லேலூயா. D minor, Christmas Waltz 133. நானும் அபிஷேக ஒலிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன்.
நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம் தான் பசியாற்றும் உணவு, வசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனானே, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனானே. நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, என் சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நான் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேன்றூன கிருபை செய்வீரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேறூன்ற கிருபை செய்வீரே. மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன், உலகெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன், இந்த உலகெங்கும் நான் உமக்காய் பலன் கொடுப்பேன். நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நான் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன், அன்பையே நம்புபவன். C minor, Fuse, E tabla, tempo 95. Fuse, E tabla, tempo 95. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை
நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சபையை மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றி நினைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. எம்மை மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சபையை மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. சொன்னதை செய்து முடிப்பி, நீர் முடித்து தீர்க்க மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடிப்பி, நீர் முடித்து தீர்க்க மட்டும் கைவிட மாட்டி. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவி. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சபையை மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நிறைவேற்றி முடிப்பவரே. கரங்களை உயர்த்துவோம். முன்பாக இந்திய திருச்சபையின் சரீரத்தின் அங்கங்களாய் நிற்கிறோம். 140 கோடி மக்களுடைய முடிவிலா வாழ்வுக்காக, ரட்சணத்திற்காக எங்களை மலை மேல் இருக்கிற பட்டணமாய், விளக்கு தண்டி மேலுக்கு விளக்காய், உலகத்தில் இந்த தேசத்திலே உப்பும் ஒளியுமாய் தெரிந்து கொண்டிருக்கிறீர். இந்த தேசத்தை 1000ஆம் ஆண்டு காலங்கள் கவ்வி கொண்டிருக்கிற
இருளிலிருந்து அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வரவழைத்திருக்கிறீர். உடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய், தேவனுடைய சொந்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய் வைத்திருக்கிறீர். தகப்பனே, இந்தியாவினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கும் நாடாளுமன்றத்தின் மேலும், பழைய புதிய நாடாளுமன்றத்தின் மேலும், 543 ஆண்டவரே சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலும், ராஜ்யசபா, லோக்சபா, மக்களவை, ஆண்டவரே மாநில அவையினுடைய எல்லா அங்கத்தினர்கள் மேலும், திட்டக்குழுவினர் மேலும், வலதுபுறத்துக்கும் இடதுபுறத்துக்கும் வித்தியாசம் அறியாத நினிவே மக்களை போன்ற 140 கோடி மக்களுக்காக, வட இந்தியர்களுக்காக, தென்னிந்தியர்களுக்காக, மதவாதிகள், தீவிரவாதிகள், ஜாதிவாதிகள், அரசியல்வாதிகள், எல்லா விதமான ஆண்டவரே விஷமிகள், துன்மார்க்கர்கள், மூர்க்கர்கள், அறியாமல் இருக்கிறவர்கள், மறுதலித்து போனவர்கள், எட்டப்பரலை போல காட்டி கொடுக்கிறவர்கள், இந்த தேசத்தினுடைய இறையாண்மை விற்கிறவர்கள், வியாபாரிகளைப் போல நடந்து கொள்கிறவர்கள், மனித நேயமற்ற மக்கள் யாவருடைய ரட்சிப்புக்காக உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம். தேசம் முழுவதும் ஆண்டவரே பிரசவித்து தவிக்கிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், பிரசவித்து வேதனைப்படுகிறார்கள். பிள்ளைகளை பெற்றெடுக்க கிருபை தாரும். ராகேல் பிள்ளை இல்லை என்று அழுகிறாள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆத்மாக்களை தாரும் ஆண்டவரே. நித்திய ஆவினாலே பழுதற்ற பலியாக உம்மைத்தாமே மரணத்திலே ஊற்றினவர், அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு பிதாவினிடத்திலே உம்மை மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அபயமிட்டவர். இந்தியா எங்கள் காலத்தில் எங்கள் கண்கள் முன்பாக இரட்சணியம் காண, தேசம் எழுப்புதல் காண, சபைகள் மறுமலர்ச்சி அடைய, ஸ்தல சபைகள் நிரம்பி வழிய, எண்ணிலடங்காத ஊழியர்கள் கூட்டம் கூட்டமாக எழும்பி தேசங்களை உமக்கு சொந்தமாக்க மாபெரும் சந்திப்பு ஏற்பட வேண்டுகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இறங்குகிற தேவனாயிரும், விளையச் செய்கிற தேவனாயிரும், ஊற்றிடும் ஆண்டவரே. ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு மேகம் எழும்பினதையே பெருமழையின் பேரிரைச்சலின் சத்தத்தை கேட்கிறேன் என்று தீர்க்கதரிசிக்கு கேட்க பண்ணினீர். அப்படியாக அனுகூலமான காரியங்களை செய்யும். நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய யோசனையே இந்த தேசத்துமே நிலை நிற்பதாக. எங்கள் ஆவி ஆன்மா சரீரத்தை, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை, எங்களுக்கு குறித்தவைகளுக்கு ஏற்ற ஆயத்தப்படுதல், தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல், சுத்திகரிப்பு எங்களுக்கு நிகழும்படி வேண்டிக் கொள்கிறோம். இந்த புதிய மாதத்திலே தேவனுடைய ஆளுகை பலமாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம். நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று தமிழகம் முழுவதும், தேசம் முழுவதும் ஆண்டவரே தேர்தலுக்காக 12 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேளும். இன்னும் பல ஜெபங்கள் ஆயத்தமாயிருக்கிறது. கர்த்தருடைய சித்தம் தேசத்திலே நிறைவேற வேண்டிக் கொள்கிறோம். உம்மையே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய உமக்கு பயப்படும் பயத்தை தேவ ஜனத்துக்குள்ளாக ஊற்றும். பிரயோஜனமானவர்களை நாங்கள் தியானித்து இந்த மாதத்திலே பலன்பட உதவித்தாரோம். இயேசு நாமத்தில் பிதாவை கார்வோம். இந்த மாதத்தினுடைய கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்தது. push, pray until something happens. PUSH, focus. தேவனை நோக்கி பார்த்து தேவனுடைய காரியமாக அவளை வலது பார்சத்தை அவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய துல்லியமான எதிர்பார்ப்பை தேவன் நமக்கு சொல்லுகிறார். விடாமுயற்சி. ஒரு பிரசவிக்கிற
அது தலை பிரசவமோ, அது எத்தனாவது பிரசவமோ, பிரசவிக்கிற ஸ்திரீ பிள்ளை வெளிப்படும்படி நார்மல் டெலிவரிக்கு எவ்வளோ பிரயாசப்படுகிறாளோ, எவ்வளோ அவளுக்கு சரீர சுகம் வேண்டி இருக்கிறதோ, அதற்கு முழு சரீரமும் ஆவி ஆத்மாவும் ஒத்துழைக்க வேண்டி இருக்கிறது. இல்லை என்றால் நிதர்சனமாக நமக்கு அறிந்த உண்மை சிசேரியன் தான். வைத்து அறுத்து தான் பிள்ளையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை. Pray until something happens. ஏதாவது என்று சொல்வதை விட தேவன் நியமித்தது, தேவன் எதிர்பார்ப்பது, தேவன் முன்குறித்தது நிறைவேறும்படி, நிறைவேறும் வரைக்கும் ஜெபி. அப்படி எனக்கு விடாமுயற்சி இல்லை என்று சொன்னால், தேவன் குறித்தது நிறைவேறும் வேதனையோடு கூட. நாம் ஜெபித்து தேவ மகிமையை காணும்படி பிரயாசப்பட நிதர்சனமாக தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஏசாயா 62ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். இந்த 3 வேத பகுதிகளை விசேஷமாக இந்த மாதம் முழுவதும் யோசியுங்கள். சியோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாக இராமலும். இது அவர்களுக்கெனவே தான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. நம்முடைய தேசத்தினுடைய நிலை இதை போலவே தான் இருக்கிறது. சியோனுக்காக, எருசலேமுக்காக தேவன் எவ்வளோ வைராக்கியம் கொள்ள வேண்டுமோ அந்த காலத்தில் தான் இருக்கிறோம். தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலின் காலத்தில் இருக்கிறோம். We are in the prophetic fulfillment of the timeline of God. தேவன் தன்னுடைய காலத்தை தன் காலத்திலே, அதினதின் காலத்திலே அவர் செய்கிற, நிறைவேற்றி முடிக்கிற அவருடைய தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலின் காலத்தில் இருக்கிறோம். இஸ்ரவேலுக்கு எதையெல்லாம் நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிறாரோ அந்த காலத்திலே சமநிலையில் இந்தியாவும் இருக்கிறதை நான் பல ஆண்டுகளாக பல முறை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே வருகிறேன். குறிப்பாக தமிழர்களும் கூட, தமிழகம் RPM சியோனி நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும், அந்த சியோன் எருசலேம் என்கிற இடத்துல ஸ்தல சபையை பேரிட்டு கொள்ள வேண்டியதுதான். உங்கள் பேரை நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள் குடும்பத்தின் பேரை போட்டுக்கோங்க. இந்தியாவை நினைங்க, தமிழ்நாட்டை நினைங்க. வசனங்கள் தான் நிறைவேறுகிறது. வசனங்கள் தான் நிறைவேறும். வசனத்தை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே நிறைவேறாது. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகத்தான் பார்வோனின் மூலமாகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது, நெபுகாத்நேசர் மூலமாகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது, தரியுவின் மூலமாகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது, அகஸ்வேருவின் மூலமாகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது, மெரதோக் பலாதான் என்கிற இன்னொரு பார்வோன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது, ஏரோதின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது, பிலாத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. God used everybody, friend or foe, நண்பனோ எதிரியோ. கண்டிப்பாக இந்த நாட்களிலே குறிப்பிட்ட நபர்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மகிமைப்படவும் போகிறது, மகிமை அடையவும் போகிறது. குறிப்பிட்ட குழுவினர் மூலமாக, குறிப்பிட்ட ஜாதியினர், மொழி இனத்தினர், தொழில் வர்க்கத்தினர், அவர்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட இருக்கிறது. ஒடுக்கப்பட்டவர்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட இருக்கிறது. So we have to find our place, we have to find our status, and we have to find our time. அடிக்கடி யோசித்து பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு வந்தவங்க தான் நிறைய பேர் டைம் அடிக்கடி பார்க்குறாங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி பார்க்குறாங்க. பெரிய பெரிய வால் கிளாக் வச்சா ஏதோ பார்க்குற மாதிரி அப்படி நோட்டம். மற்ற இடங்களிலே மக்கள் பார்க்காம இல்லை, ஆனால் இது ரொம்ப வெல் எவிடெண்ட்டாக காலகாலமாக தெரிகிற ஒரு விஷயம். ஸோ ஃபைண்ட் யுவர் டைம்.
உங்கள் நேரத்தை சமீபத்தில் ஒரு காரியம் பார்த்தேன் யூடியூப் ஷார்ட்ஸில், ரொம்ப சவாலாக இருந்தது. அது எப்படின்னா, மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட், இன்னும் 2-3 வார்த்தை அது கூட எழுதி வச்சுருந்துருக்கலாம். நான் இப்போ புதுசாக ஒரு வார்த்தை வந்திருக்கு. அப்புறம் சரியாக தப்பாக சொல்லிடக்கூடாது, ஏன்னா இட் கோஸ் இன் டு த ஏர். ஆட்டோ செகண்ட், ATTO, ஆட்டோ செகண்ட். அதுதான் இருக்கிறதுலையே குறைந்தபட்சமான நேரம். நானோ செகண்ட்லாம் தாண்டி இன்னும் 2 செகண்ட், இன்னும் 2 விதமான பேர் இருக்குது. அதையும் தாண்டி ஆட்டோ செகண்ட்னு ஒன்று வந்திருக்கு. அதை ஃபிசிசிஸ்ட், பௌதீகத்தை, நேரம் காலம் சமயத்தை பற்றி ஆய்வு செய்கிற 2 நோபல் லாரியட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. ரொம்ப ஹைஃபை இஷ்யூ. அந்த நம்ம தமிழில் சொல்லிக்க போனால் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள இந்த ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐ, அந்த குறைந்தபட்சமான நொடித்துளியை, நொடித்துளியை ஆண்டவர் உபயோகிக்க வல்லவராக இருக்கிறார், உபயோகிக்க திட்டமாக இருக்கிறார். அதான் பாயிண்ட்டு. உபயோகிக்க சித்தமாக இருக்கிறார், உபயோகித்து கொண்டு இருக்கிறார். அதுதான் இன்னுமே பியூட்டிஃபுல். அது ஒரு மனுஷனுக்கு 2 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்தி இருந்தால் அவங்கள விட சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர் இந்த உலகத்திலே தம்முடைய திருசுத்தத்தை செய்து முடிப்பதற்கு அந்த ஆட்டோ செகண்ட் போதும். AUTO இல்லை, ஆட்டோமேட்டிக் இல்லை, ATTO, ஆட்டோ செகண்ட். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ உசுரை கொடுத்துருக்காங்க. அது அந்த யூடியூப் ஷார்ட்ஸ்குள்ளே அந்த வித்தின் அ மினிட் ஆர் ஸோ அந்த ஹோல் கிராஃப்ஸ், அந்த கிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது டிஜிட்டல் கிராஃப். அதை அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி அதை வீடியோ பண்ணி போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப உன்னிப்பாக காமிக்கணும். அது மறுபடியும் ரீப்ளே பண்ணி தான் அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தேன். அவ்வளோ வேகமாக சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்போ கர்த்தர் தேசங்களிலே தன்னுடைய ராஜ்யத்திலே தன்னுடைய ஜனத்திற்காக சியோன் நிமித்தம், எருசலேம் நிமித்தம் வைராக்கியமாக இருக்கிறவர், திருச்சபை குறித்த வைராக்கியமாக இருக்கிறார். நமக்கு எதுவுமே புரியணும் தலையெழுத்து இல்லை. திருச்சபையிலே ரட்சிக்கப்பட்ட அங்கமாய் சேர்க்கப்பட்ட நீங்கள் புத்தி இல்லாமல், சோம்பேறித்தனமாக, மேதாவித்தனமாக ஒரு அர்ப்பணமும் தர்ப்பணமும் சமர்ப்பணமும் ஒரு ஈடுபாடும் ஒரு விழிப்புணர்வும் ஒரு ஐக்கியமும் ஒத்துழைப்பும் அந்த ஃப்ளோ, அந்த ஆண்டவருடைய செயல்பாடினுடைய அந்த ஓட்டத்தோடு உங்களை நீங்கள் இணைத்து கொள்ளவில்லை என்றால் அந்த திருச்சபைக்கு நியமிக்கப்பட்ட ஆட்டோ செகண்ட் வரைக்குமான காலகட்டத்துக்குள்ளே நீங்களும் நானும் இருக்க நம்ம பொருத்தி கொள்ளவில்லை என்றால் we will miss our mark. நம்முடைய இலக்கை நாம் இழந்து விடுவோம். புதிய புதிய கிரகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் அந்த ஒரு கிரகத்து பேர், அதுவும் டெக்னிக் N+18 அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்திற்கு அதை கண்டுபிடிப்பதற்கு இந்த விஞ்ஞானிகள் இந்த கால சமயத்தை பற்றிய புரிதலோடு கால்குலேட் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. that's really wonderful. மனுஷன் இப்படிலாம் செய்கிறான். பிரசங்கின் புத்தகத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். தன் காலத்தை மனுஷன் அறியான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மோசே சொல்கிறார், எங்கள் நாட்களே எனும் அறிவை எங்களுக்கு போதியும் என்று கேட்கிறார். கவுண்ட் யுவர் டேஸ், கவுண்ட் யுவர் ஆட்டோ செகண்ட். சியோன் நிமித்தம், எருசலேம் நிமித்தம் நான் மௌனமாக இராமலும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவிட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாரு.
எவ்வளோ முழுமையாக முழுமையாக முழுமையிலும் முழுமையாக தேவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய அந்த ஆட்டோ செகண்ட் அளவான ஒரு மௌனம் that will create a mighty storm. இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களோடு உன்னை நான் சேர்த்து கொள்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்தியாவை போன்ற இன்னும் ஒரு கையளவான துராக்கிரதம் நிறைந்த தேசங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் தேவன் சந்திப்பதற்கு அந்த ஆட்டோ செகண்ட் போதும். அதற்கு தான் கீழே சொல்கிறார் மற்றதெல்லாம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நம்ம இப்படி ஆண்டவர் நம்ம எப்படி நமக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து நம்ம மகிமைப்படுத்தி நம்ம மரியாதையை கொடுத்து கனப்படுத்தி வைத்திருக்கிறதெல்லாம் நம்ம என்னமோ தப்பான இல்லைன்னா ஒரு பொறுப்பற்ற, தப்பானன்னு சொல்றதை விட பொறுப்பை புரிஞ்சிக்காமல் பொறுப்பற்ற நிலையிலே அந்த வெகுமானங்களை அந்த உயர்வுகளை எல்லாம் நாம் நினைத்து பூரித்து விடுகிறோம். கடவுளுடைய ஒவ்வொரு சிறிதும் பெரிதுமான முதலீடு ஒவ்வொன்றும் அவருடைய நாம மகிமைக்கென, அவருடைய ராஜ்யத்தின் பரம்புதலுக்கென. சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலிருந்து எத்தனையோ சிறிதான இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு உண்டான இந்த பரிசுத்த குலைச்சலான நேரத்திலிருந்து முழுமையான மகிமை அவருக்கு முழுமையுமாக போய் சேரும் வரைக்கும் தேவன் தன்னுடைய மகிமையை இழந்த மகிமையை பரிசுத்த குலைச்சலாக்கின தன் நாமத்தை ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணித்தான் இஸ்ரவேலை தன்னோடு ஒப்புரவாக்கி கொள்வார். திருச்சபை தன்னோடு கூட ஆண்டவர் ஒப்புரவாக்கி கொண்டு எடுத்துக்கொள்வார். அதற்காகத்தான் எல்லாம் நடக்குது. தன்னுடைய ஜனங்கள் என்று ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்கள் எங்கெல்லாம் சிக்கி இருக்கிறோமோ அதிலெல்லாம் வந்து தேவன் நம்மை மீட்டு அந்த ஜனங்களுக்குள்ளே இப்போது அந்த ஹமாஸ் தீவிரவாதியினுடைய ஒரு கையளவு 5 பேர்லேருந்து 6 பேர் கத்தாருங்கிறதான நாட்டில் தஞ்சம் பூந்துருக்காங்க. இன்னொருத்தர் யஹ்யா சின்வார் அவர் வந்து இன்னும் அதே அந்த காசாவில் இருக்கிறார். அப்போ அந்த ராஃபா பார்டரில் இருக்கிறதா பல கன்ஃப்ளிக்டிங் ரிப்போர்ட்ஸ் வருது. என்ன அவரை பற்றி ஒரு துல்லியமான ரிப்போர்ட்னா, எப்பயுமே அவர் வந்து ஜனங்களை தன்னை சுற்றி கொச்சன்னு வச்சுக்கிறாராம். அது மார்க்கெட் பிளேஸோ, அது ஹாஸ்பிட்டலோ, அது சிறுவர் பள்ளியோ, அது எந்த இடமோ ட்ரோன் மூலமாகவோ இல்லை ஸ்னைப்பர் மூலமாகவோ அவரை தாக்குதல்னா கண்டிப்பாக ஒரு 10-15 பேர் சாகிற மாதிரி தான் தன்னை எப்பயுமே வச்சுக்கிறாராம். திருச்சபையும் இஸ்ரவேலும் எதிரிகள் கையிலே, நெருக்கத்திலே, பாடுகளிலே, சிறையிருப்பிலே இருக்கிறோம். சாத்தான் நம்மளை சுற்றி அவன் செய்கிற லூட்டியை அவன் செய்கிறான். நாம தேவனுடைய அந்த கிருபைக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலும் ஆச்சரியமாக இருக்குது. இஸ்ரவேலிலே பல 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 குறைந்தபட்சம் 10-12 பிரிவான படைகள் இருக்குது. ஒவ்வொரு படை பிரிவினரும் பிரம்மாண்டமான அறிவு, ரொம்ப துல்லியமான இராணுவ அறிவும் அனுபவம் கொண்டவங்க, பயிற்சி எடுத்து கொண்டவங்க. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு திறக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். சருமத்துக்கென ஒரு டாக்டர், கண்ணுக்கென ஒரு டாக்டர், காதுக்கென ஒரு டாக்டருங்கிறது போல் ஒவ்வொரு விதமான தாக்குதலுக்காக குறிப்பிட்ட ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸை, ஒரு பெட்டாலியனை அவங்க தயாரித்து வைத்திருக்கிறாங்க. அவங்க டேர் டெவில் தான். ஜான் பானா என்ன, முளம் பானா என்ன அப்படின்னு இறங்குறவங்க. அப்படி தான் அவங்க இது வரைக்கும் அத்தனை 1000 டெரரிஸ்ட்டை கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் அவங்க கையில் எதிரியை பற்றிய இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அந்த நேரத்துக்காக, காலத்துக்காக பார்த்துட்டே இருக்காங்க. எப்போ கொஞ்சம் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு பாதுகாவலை விட்டு விலகி ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துக்காக போவாரோ, அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட தீவிரவாதிகளை அவங்க எலிமினேட் பண்ணுறதுக்கு காத்திருக்கிறாங்க. எப்படி இவர் வந்து
புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறாரோ எதிரி, அவங்க எதிரிகள் பாளையத்திலே போய் ஜீவிதம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியல. அவங்க தைரியமாக அவங்க மீடியாலெலாம் சொல்கிறாங்கன்னா எவ்வளோ அளவுக்கு இன்ஃபர்மேஷனை ஸ்க்ரீன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேலே மண்டையை பிச்சுக்க முடியாது, முடியை தான் பிச்சுக்கலாம். அந்த எதிரிகளோடு கூட வாழ்கிறாங்க. இஸ்ரேலுடைய உளவு பிரிவினர் வாழ்கிறாங்க. சிவிலியன்ஸை போல் வாழ்கிறாங்க. வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் தேர் among them to eliminate them. That's really mind boggling. இதை விட நம்முடைய ஆவிக்குரிய யுத்தம் பெரிது. இதை விட நம்முடைய ஆவிக்குரிய யுத்தம் துல்லியமானது, தொழில்நுட்பம் அதிகமானது, அற்புதங்களால் நிறைந்தது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து மண்டை அறிவை பெருக்கிறதுக்கு என்னுடைய இத்தனை ஆண்டுகள் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய வைராக்கியத்தை, கர்த்தருடைய வார்த்தையை புரிஞ்சுக்கணும். நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் சும்மா உஸ்பேத்துற மாதிரிலாம் இந்த ஃபிலாசபிக்கெலாம் இந்த பாட்டை பாடிட்டு பெஞ்சை சூடேட் போகிறதுக்கு நீங்கள் கூடி வர வேண்டாம், நானும் வரணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருடைய எதிர்பார்ப்பு மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 31 days, வெரி ப்ரீஃப் டைம். இந்த காலத்தில் நாம் நடந்து கொள்கிற நடையும் ஆயத்தமும் நித்தியத்திலே பிரதிபலிக்கும். தொலைதூரமான தீர்க்கதரிசன நிறைவேறுதலுக்கு ஒத்தாசையாக அமையும். நமக்கு என்ன செய்வார், நமக்கு என்ன செய்வார், நமக்கு என்ன கிடைக்குன்னே நம்ம இருக்கிறோம். நம்மாலே ஒன்றும் இல்லை. நாம் அவருக்கு உபயோகமாக மாறுறதான் நம்முடைய முழு மகிமை, நம்முடைய முழு ரெட்டிப்பான பலன். என்ன கோடிக்கணக்கான மடங்கு அதுதான் நமக்கு பலன். When we become useful in His hands, when we are used by God to fulfill His purposes, அதை விட என்ன மரியாதை வேண்டியிருக்கு? அதுக்கு அவர் கொடுக்குற வெகுமானம், அதுக்கு அவர் கொடுக்குற மரியாதை இம்மையிலும் மறுமையிலும் பெரிது, ஒப்பில்லாதது. சாத்தான் குழம்பிக்கிட்டே இருப்பான். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். அப்படின்னா பெரிய சோஷியல் ஸ்டேட்டஸ், பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் ஆண்டர் கொடுத்துட்டான்னு நினச்சிட்டு ஏமாந்துக்க வேணாம். வேலை துல்லியமான கமாண்டோ வேலை, மொசாட் உளவு பிரியனுடைய வேலை. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பானா, ஊருக்கு நீ அலங்காரி அல்ல, கர்த்தருடைய கையிலே என் பாடுகளை சுமப்பதற்கு பகிர்வதற்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்னு பெருமையாக பவுலை பற்றி தேவன் சொல்லி கொண்டார். விசேஷமான அற்புதங்கள் அடையாளங்களை அவர் மூலமாய் செய்ததாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கிறோம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். நம்முடைய மெய்யான வாழ்க்கை என்ன? முடிவிலா வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே அம்பானி அதானியை போல இருக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். we have to change our mindset. we have to because that is the truth. அதுதான் ஸ்டாண்டர்ட். that's a bar code. தேவன் ராஜாங்கங்களையும் ஆசாரியத்துவங்களையும் நியாயாதிபதியாக நிற்கக்கூடிய நிலைமையெல்லாம் வைத்து பார்த்து 10 பேரை வைத்திருந்தா 8 பேர் இல்லை 6லேருந்து 8 பேர் ஆண்டவருக்கு ஏமாற்றத்தை தான் கொண்டு வந்தாங்க. ஓரிரு பேர் தான் தேவனுடைய மகிமையிலே நின்று தேவ சித்தத்தை செய்து முடித்திருக்கிறார்கள். கீழே வாசிக்கிறோம், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். ஜனங்களை வசப்படுத்துறதுக்கு காசை அள்ளி விடுறாங்க மத்திய அரசு, ஆளும் கட்சியினர். கணக்கு வழக்கில்லாமல் காசை அள்ளி விட்டு மக்களை குழப்புறாங்க. ஈஸியாக விலை போயிடுறாங்க, மிரட்டுறாங்க. கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல் இருக்க ஜனங்கள் நம்ம ஆத்தும ஆதாயம் பண்ண முடியாமல் தவிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு நிறுத்திக்கிறோம். அதோடு வேதனை கூட்டாருங்கிறது தெரிய நமக்கு மாட்டேங்குது. வேதனையுள்ள ஐஸ்வர்யங்களை சேர்த்து நாம் வாழ்க்கைப்படும், தேசம் வாழ்க்கைப்படும், நீ எப்சிபா என்றும் பியூலா என்று அழைக்கப்படுவானா இதெல்லாம் சேர்க்கிறோம். பட் we are not even able to
win a soul and make him a disciple. ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி சீடனாக மாற்ற முடியல. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுவர்கள் ஆகுங்கள் என்று பவுல் சொன்னது அளவுக்கு கூட நாம் இன்னும் வரல. நாம் இருக்கிற அளவுக்கே இன்னொருவரை நம்ம மாற்ற முடியல. நம்மளை விட அவங்க மிஞ்சினவங்களாக இருக்கிறாங்க. நம்மளை விட அவங்க பல விஷயத்தில் புரிஞ்சுக்கொள்ள முடியாத புதிராக இருக்கிறாங்க. அப்படி இல்லை, நாம் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய, மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய, ஆத்மாக்களை பகுத்தறிந்து, ஆவிகளை பகுத்தறிந்து, இருளின் அதிகாரத்தை அதம் பண்ணி கட்டுகளாலும் கயிறுகளாலும் கட்டப்பட்டவர்களை, சங்கிலிகளால் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கி தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களை மாற்றக்கூடிய உயர்தரமான வெளிப்பாடுகளும் அறிவும் தொழில்நுட்பங்களும் அபிஷேகமும் ஆணையும் கட்டளைகளும் பெற்றிருக்கிற நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அல்பத்தனமாக உலக விஷயங்களுக்காக இயேசுவை வைத்துக் கொண்டிருக்கிறோம். எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. இப்போ இந்துக்கள் எடுத்துக்கிட்டாங்க கூட, அவங்க மத்தியில் நடக்கிற எல்லா அந்த அராஜகங்கள், அவங்களுடைய அமட்டல்கள், அவங்களுடைய நினச்சதெல்லாம் சாதிக்கிறப்ப தெரிகிறதுக்கு கோடி பேர் வேலை செய்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா? உயிரே போனாலும் பரவாயில்ல, என் உயிரெலாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு மௌனமாக இராமல் இரவும் பகலும் பேயால் நிரம்பி ஆடி அருவருப்பால் தங்களை நிரப்பி முழுசாக தங்களை சாத்தானுக்கு விற்று போட்டவங்களால தான் அவங்களுடைய தீ அபிஷேகம் அவங்களால நியமிக்கப்பட்ட மக்கள் மேல் இறங்கிக்கிட்டே இருக்குது. அவங்க கையில் அகப்படுறவங்க இவங்களே போய் பறித்து கொண்டு போகிறவர்களை பலி செலுத்தி ரத்தம் சிந்தி அந்த அத்தனை கோடி மக்களுக்காக ஒரு சிலர் தான், ஒரு சில ஆயிரங்கள் லட்சங்கள் தான் பலியாகிறாங்க, ஒப்பு கொடுத்தலாக இருக்கிறாங்க. முடிவில்லா வாழ்க்கைக்கு, முடிவில்லா ராஜ்யத்துக்கும் அந்த தரிசனமே நமக்கு இல்லை, அந்த அறிவே நமக்கு இல்லை, அந்த பிரகாசம் நமக்குள்ள, அந்த பரவசம் நமக்கு இல்லை. we care a foot for anything that is eternity. இப்போ எனக்கு சொல்லியா, இப்போ எனக்கு அனுபவிக்க முடியாத பற்றி, நாளைக்கு நடக்கிறத பற்றி எனக்கு என்னத்துக்கு சொல்லிட்டு இருக்க? அந்த அளவுக்கு கிறிஸ்துவத்தின் தரம் குறைஞ்சிருச்சு. Show me God today. Show me that miracle today. எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுதும் ராம் முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. அந்த கோர், அந்த ஆங்காரமாக அந்த அருவறுப்புகளை நடக்கிற அந்த அதெல்லாம் சிறு சிறு கோயில்கள், பெரிய கோயில்கள் கிடையாது. ஜனங்கள் போகிற கூட்டமான மக்கள் கூடுகிற இடம் இல்லை. அதெல்லாம் அந்த புறம் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் எல்லா அட்டகாசம் நடக்கும். அங்கே தான் இரவு போல உடுக்கடிக்கிறது, எல்லா விதமான காரியம் நடக்கும். அந்த இடத்துக்கு சாதாரணமாக ஒருத்தன் போனாலே அவனை 8 திசையில் எவனா நோட்டை விட்டுக்கிட்டே இருப்பான். ஜப நடை போய் பார்க்கும்போது ஒவ்வொருத்தன் நோட்டை விடுவான், பளிச்சுன்னு வந்துடுவான். யார் சார் நீங்கள்? வயசு ஏன் இங்கே வந்தீங்க? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? வாட் இஸ் யுவர் பர்பஸ் அப்படின்னு கேட்பாங்க. பொம்பளையும் கேட்பாங்க, ஐயோ நாசுக்க அப்படியே போயிடணும், பேசவே கூடாது, அமைதியாக போயிட்டே இருக்க முடியாது, நிற்கவே கூடாது, ஓடணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்நிய பாஷையில் அதுக்கு மேலெல்லாம் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சிலருக்கு தெரிஞ்சிருது நீங்கள் அந்த அல்லேலியா கூட்டம் தானேன்னு. அந்த இடத்த விட்டு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு டீ கடைக்கு வந்தவொடனே தான் எப்படி அவருக்கு அவர் சொல்ல நடத்துகிறவர் ரொம்ப வருஷமாக வரோம் பாஸ்டர், நமக்கு எப்படி அவங்கள தெரியுதோ அது போல் அவர்களிலும் நம்மை கண்டுபிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சில எல்லைக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நாய் கண்ணா பின்னான்னு கத்தும். சாதாரணமாக ஒரு இடம் தெரியாத இடத்துல போகும்போது 2-3 நாய் கத்தும், அதுக்கப்புறம் அடங்கிடும். ஹாய் ஷூ அப்படின்னா அங்கே இருக்கிற நாயெல்லாம் அவ்வளோ ஆவினால் நிரம்ப நாய், பிசாசினால் நிரம்ப, எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துரும். வந்துடுவானுங்க அவன்.
மூடப்பட்ட கதவெல்லாம் டபால் டபால் திறக்கும், ஜன்னல்லாம் திறக்கும், யாரோ வராங்க யாரோ வராங்க. அதுக்கெல்லாம் நம்ம மறளவே கூடாது. நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், நமக்கு முன்னே செல்கிறவர் பெரியவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஸோ இட் இஸ் நாட் அ ஜிமிக். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அதான் புஷ். டோன்ட் லெட் காட் பி குவாய்ட். அந்த ஆட்டோ செகண்ட் கூட அவர் அமைதியாக இருக்கக்கூடாது. இப்படி நாம் தேவனுடைய சித்தம் நிறைவேற, அவருடைய மகிமை வெளிப்பட நம்ம காத்திருந்தால் நமக்கு சேர வேண்டியது ஒன்றும் குறையாது. 5 அப்பம் 2 மீன் எல்லாருக்கும் கொடுத்து 12 கூட நிறைய மீதி இருக்கும். 7 அப்பம் சில மீன்கள் எல்லாருக்கும் கொடுத்து 7 கூடை நிறைய மீதி இருக்கும். 4000 பேர் 5000 பேரும் அதுக்கு மேலே இருக்கிற ஸ்திரீகளும் புருஷனும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நாம் ஒரு விஷயத்தில் மாத்திரம் இல்லை, ஒரு காம்ப்ரஹென்சிவாக ஹோல்சமாக எல்லா விஷயத்திலும் நமக்கு ஜெயம் இருக்கும், எல்லா விஷயத்திலும் நமக்கு அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும், தைரியம் இருக்கும், ஆனந்தம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். புறம்பே போராட்டங்கள் இருக்கும், உள்ளே மகிழ்ச்சி இருக்கும், உள்ளே தெளிவு இருக்கும். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை இன்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அதுங்க அவ்வளோ பண்ணுதுங்களே, அவங்களுக்குள்ளே சூனியம் வச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே அட்டகாசம் பண்ணிக்கிறாங்க. கழுத்தை இருக்கிறாங்க, காலை இருக்கிறாங்க, கையை இருக்கிறாங்க, தலையை இருக்கிறாங்க, உடல் உறுப்புகளை சேதப்படுத்துகிறாங்க, வெள்ளாண்மையை கெடுக்கிறாங்க, மிருக ஜீவங்களை கொல்றாங்க. நாம் எங்கே போயிட்டு வந்தாலும் கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக நின்னோன்னா நம்ம முடி கூட கீழே விழுறதில்ல. நம்முடைய மிருக ஜீவன்களை அவர் காப்பாற்றுகிறார், நம்முடைய ஆகாரத்தை நமக்கு அவர் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. we don't know our status. நமக்கு எப்போ பார்த்தாலும் இந்த அழிந்து போகிற உலக பொருளை குறித்து, உலக செல்வாக்கை குறித்து நம்ம வாழ்க்கையின் ஸ்டாண்டர்டை நம்ம நிர்மாணித்து கொண்டோம். we don't know our power, we don't know our authority. ஒரு அதிகாரியின் மூலமாக, ஒரு சில முக்கியமான மூலமாக நம்ம சில காரியங்களை சாதிக்கிறோம் என்றாலும் அவர்களை கிறிஸ்துவின் சீடர்களாய் மாற்றக்கூடிய அளவுக்கு அவங்க ஆவியின் மேலே நமக்கு அதிகாரம் வரணும். அதுக்கு தான் நம்ம இந்த பூமியில் இருக்கோம், அதுக்காக நம்ம இந்த பூமியில் இருக்கோம். குக்கி இனத்தின் மக்கள் மணிப்பூரில் ஒரு கூட்டத்தார் இந்த இதே வசனத்தின் பிரகாரமாக அந்த கலவரம் ஏற்பட்டதிலிருந்து கர்த்தருடைய சமூகத்தை நம்ம மீறிக்கோம், நம்ம ஸ்தானத்தை விட்டு போயிட்டோம், திரும்பி அந்த ஸ்தானத்திலேருந்து ஜெபிப்போன்னு சொல்லியே அத்தனை ஆயிரங்களுடைய உயிரை வாங்கின, சொல்ல முடியாத, வெளியே சொல்ல முடியாத அருவருப்பான துரோகமான விஷயம் பண்ணின ஒரு பயங்கரமான அதிகாரியை அவங்க மணிப்பூர் அரசாங்கமே, அவங்க மெய்த்தி இனத்தினர் தானே அரசாங்கம் நடத்துகிறாங்க, அவங்களே அந்த ஆளை தூக்கிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. We have more power, we have more responsibility. அந்த பெரிய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்துச்சுல, மெய்த்தி இனருக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் கிடையாது, குக்கி இனத்தில் போல தான். அப்படி சொன்னால் அந்த அந்த முழு மலை பாங்கான இடமெல்லாம் சுருட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சின்னு நினச்சாங்க. முடியல. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய யுத்தம் வேறு, நம்முடைய யுத்த முறை வேறு. அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள், அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். இப்போ திராட்சை ரசம் குடிக்கிறதும் சாப்பிட்றதுமே நம்முடைய தரிசனமாக இல்லை. அதாவது we will have our fill. நம்ம பஞ்சத்தில் அடிப்பட்டவர்களாக இருக்க மாட்டோம். வயிற்று பசி, நாம் உபவாசம் இருந்தாலொழிய நமக்கு வயிற்று பசி இருக்காது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம போஜன பிரியனாக இருக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். சத்தமே இல்லை. there shall be moderation all through.
வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள். ஜனத்துக்கு வழியை செவைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள். அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியேற்றுங்கள். இன்னும் பாதைகளை செவைப்படுத்துவோம். இன்னும் ஏற்றத்தாழ்வுகள், இன்னும் நெளிவு சுழிவான விஷயங்கள், அதையெல்லாம் சரி பண்ணிக்குவோம். இவ்வளோ சொல்லும் போதே நேரம் ஆயிடுச்சு. செபிப்போம். மீதி காரியங்களை வருகிற வாரத்தில் யோசிப்போம். தேங்க்யூ லார்ட். ஓ தேங்க்யூ லார்ட். ரூபகாதல ரசம ரகதிகான வெலரி மந்து பருஷல ரபல ஹத்தலாங்க தியாங்குர பல ரபலப. தேங்க்யூ லார்ட். பிரியாக்கர வெலரிகது வாங்கர பல ரகலக்கர விஷபரவதையாதர பலர பலபல கபரவஷ. தாப்பனே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் பரம மணவாளனே, நித்திய மணவாளனே, உம்முடைய முடிவில்லா ராஜ்யத்தின் பிரஜைகளாக எங்களை தெரிந்து கொண்டு அந்த அந்தஸ்தை நாங்கள் கவனம் செலுத்தாமலேயே இந்த உலகத்திலே உம்முடைய வல்ல நாமம், மேலான நாமம், தூய நாமம் சொல்லி அதை உபயோகிப்பதிலே தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ராஜ்ய காரியத்தில் எங்களுக்கு இருக்கிற கவனக்குறைவு, ஈடுபாடு குறைவெல்லாம் மன்னிக்கும்படி வேண்டுகிறோம். 12 பேரை தெரிந்து கொண்டு இந்த பூமியிலே உடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி அவளை அபிஷேகத்தில் அதில் ஒருவன் திருடனும் கள்ளனும் காட்டி கொடுக்கிறமா இருந்தான். தகப்பனே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் அதிகாலையிலே உம்மோடு பந்தி அமருகிறோம். எங்களுக்கு உம்முடைய வாழ்வழிக்கு வார்த்தையாலே உம்முடைய திருவுளத்தை தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறீர், விவரித்து காண்பித்து கொண்டே இருக்கிறீர். இப்படிப்பட்ட உம்முடைய உன்னத எதிர்பார்ப்புகளுக்காக போர்டு மீட்டிங் போல இந்த பந்தியிலே நம்மை சுற்றி நாங்கள் அமர்கிறோம். உடைய சரீரத்தை எங்களுக்கு அன்று பிட்டு கொடுத்தவர் என்று அதன் அடையாளமாய் இருக்கும் இந்த அப்பத்தின் மூலமாய், ரசத்தின் மூலமாய் உம்முடைய சரீரத்திலே எங்களுக்கு பங்களிக்கிறீர். ஐயனே, மனம் இறங்கும், பிரகாசமான மனக்கண்களை தாரும். உடைய வழிகளை பற்றி கொண்டு பின்னடக்க மனதிடம் தாரும். உம்மோடு கூட தாளத்திலே கையிட்ட நாங்கள் உமக்கு விரோதமாய் குதிங்காலை தூக்கி விடாதபடி எங்களை விடுதலை செய்யும். உம்மை மறுதலித்து விடாதபடி, உம்மை காட்டி கொடுத்து விடாதபடி 2 நிலையிலும் எங்களை பாதுகாத்தருளும். Continue to empower us as we would choose to partake of this bread and wine, Lord. Thank you. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். எழுந்து நிற்கலாம். தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பந்தியில் கையிட்ட எங்கள் ஒவ்வொரு மேலும் உடைய ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை நீ பூசி தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வை தாங்க. எல்லா விதமான சரீர பலவீனங்களுக்கும் எல்லா விதமான போராட்டங்களுக்கு விலக்கி காருங்க. புதிய அபிஷேகத்தால் நிரப்புங்க. பூமியிலே உடைய நாமம் புகழ்ச்சியாய் தீரும் வரைக்கும் அமர்ந்திருக்க விடாத விடாமுயற்சியின் ஆவியை வைராக்கியத்தின் ஆவியினால் நிரப்புங்க. இந்தியா ரட்சகரை அறியும்படி நாங்கள் எல்லா விதத்திலும் செலவழிக்கப்பட அபிஷேகத்தை தாங்க. இந்த நாளிலிருந்து இந்த மாதம் மட்டுமாக தமிழகத்தில் நடக்கிற எல்லா பொது தேர்வுக்காக, இந்தியா முழுவதும் நடக்கிற பள்ளி மாணவியுடைய பொது தேர்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் மாணவ மாணவியில் இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தையும், ஞாபக சக்தியும், தைரியத்தையும், விசுவாசத்தையும் தாங்க. தேக சுகத்தை தாங்க. பயத்தை எடுத்து போடுங்க. அனுகூலமாக இருங்கப்பா. கல்வியையே சீனித்து போக செய்கிற எல்லா பொல்லாத தரமற்ற கல்வி திட்டங்களிலிருந்து மாணவியர் விடுதலை பெறும்படி கர்த்தருடைய வருகை தாமதத்தால் அவருடைய எதிர்காலம் அர்த்தமுள்ளதாக, பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்படி ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வாங்க. இந்த உப்புக்கு சப்பில்லாத ஆண்டவரே, பாடத்திட்டங்களில் இருக்கிற ஊழல்கள் நீங்குவதாக, சாபங்கள் நீங்குவதாக. தகப்பனே, மனம் இறங்கும். அடுத்த சந்ததி அவர்கள் தானப்பா. அவர்கள் மேல் அவருடைய எதிர்காலம் பொய்த்து போகாதபடி அவர்கள் எல்லா விதத்திலும் தீட்டுப்படுத்துகிற அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து
உலகம், பிசாசு, மாயை, கண்களின் மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமையிலிருந்து பிள்ளைகள் விடுதலை ஆகும்படி இந்த ஒரு வெளிப்படையான ஃபார்மல் எக்ஸாம்ஸ் மூலமாக மாத்திரமல்ல, வாழ்விலே அவர்கள் சோதனைகளை ஜெயிக்க பலனை தாங்க, மேக் them morally strong, make them more human. Thank you Lord Jesus. தகப்பனே, மனம் இறங்கும். எதிர்காலத்தை பற்றி கனவு கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவனுடைய எதிர்பார்ப்பிலே மண் விழாதபடி பரலோகத்தின் தேவனை கண்ணோக்கி பார்ப்பீராக. கல்வித்துறையில் நடக்கிற எல்லா ஊழல்கள் வேற அறுக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆசிரியர்களை தொடுவீராக. விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ், டிரெக்டர்ஸ் எல்லாரையும் தொடுவீராக. இயக்குநர்களை தொடுவீராக. அந்த துறையே தேவன் தொடுவீராக. அமைச்சர்களை தொடுவீராக. மெய்யான தேவனுடைய வழிமுறைகளையும் அடிப்படை மனித நேயத்தையும் ஒதுக்கிவிட்டு புராணங்களையும் இதிகாசங்களையும் உட்புகுத்தி இருக்கிற எல்லா தீட்டுகளும் அருவருப்பும் நீங்கும்படி ஜெபிக்கிறோம். மாயைக்கு பிள்ளைகளை தூரப்படுத்தும். Empower them to write their exams with a greater purpose in life. உதவி செய்ய முடியாத ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் உயர்த்தப்படும்படி கர்த்தர் அதிசயம் செய்யும். அரசியல்வாதிகளுடைய மாய வாக்கை தாண்டி தேவன் அவர்களுக்கு ஒத்தாசை எழுந்தருளும். அவளுக்குள்ளே இருக்கிற திறன்களை வெளியே கொண்டு வரும். You create new platforms for them to be recognized and established in life. சபை மக்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஊழியருடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வாழ்க்கையின் அடுத்த கட்டமான உயர் படிப்புக்கோ வாழ்வாதார பணிக்கேற்ற பயிற்சிக்கோ ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்கு ஒத்தாசை புரிந்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்திய கல்வி முறை திட்டத்திலே ஒரு பெரிய மறுமலர்ச்சியை தாரும். தேங்க்யூ லார்ட். இந்த புதிய மாதத்தின் நன்மையிலான் கிருவிழான் முடிசூட்டும். ஒரே இந்த பந்தியில் கேட்ட ஒவ்வொருவரும் கடைசி நாளில் எழுப்பப்பட முடியாத தகுதியை தக்க வைத்துக்கொள்ள அருள் தாரும். தேங்க்யூ லார்ட். அதிகரித்து வரும் கோடை காலத்தின் உஷ்ணத்திலே மக்கள் பாதிக்கப்படாதபடி பாதுகாத்தருளும். மாதத்தின் ஊழியங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்தேர்ச்சியான இந்த 46 day ப்ரேயரில் உங்களுடைய கிருபை இருப்பதாக. மையான ஒரு மனமாற்றம் இருக்க வேண்டுகிறோம். ஆண்களுக்குள்ளே, பெண்களுக்குள்ளே, வாலிபர், கன்னியர், முந்தினோர், பிந்தினோர், மூத்தோர், இளையோர் யாவருக்குள்ளும் ஒரு பெரிய அசைவு ஏற்பட வேண்டுகிறோம். ஜீசஸ், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டும். இருளில் உள்ள ஜனங்கள் இயேசுவை காண கண்களை திறந்தருளும். இந்திய தேர்தலுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் பலமாய் ஆளுகை செய்யும். முன்னுரைக்கப்பட்ட இந்த அனைத்து வேத பகுதிகள்லாம் அப்படியே நிறைவேறுதலுக்காக துடித்து கொண்டிருக்கின்றன. அதை சொல்லி சொல்லி நீர் நிறைவேற்றும். சொன்ன சொல்லை நீர் காப்பாற்றுகிற தேவன். நன்றியோடு மை துதிக்கிறோம். ஒவ்வொருக்கும் குறித்ததை நிறைவேற்றும். ஒவ்வொருக்கும் குறித்ததை நிறைவேற்றும். மாதத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு எளிமை பிரகாசிக்க உதவி செய்யும். பழையகள் ஒழிந்து போட்ட எல்லாம் புதிதாகட்டும். மகிமை வெளிப்படட்டும். வருகைக்கு ஆயத்தம் உண்டாவதாக. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எங்கள் மேல் ஒரு திறக்கப்பட்ட வானம் இருக்க வேண்டிக் கொள்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். முன்மாறி பின்மாறி ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணி ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு மேகம் எழும்பினாலும் அந்த அளவுக்கான பெரும் மழையின் பேர் இறைச்சல் மூலமாக தேசம் வசமாக கர்த்தர் அதிசயம் செய்யும். தேங்க்யூ. இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். துதிகளை பாத்தில் வைக்கிறோம். ஏற்றுக்கோங்க. நம்ம ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்புங்க. அன்பின் பிதாவே, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யோன்யம் ஐக்கியம் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் என்னென்னைக்கு இருப்பதாக. அல்லேலூயா.